சீமான் அவர்கள் முன்னுக்கு பின்பு முரணாக பேசினதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இனிமேல் அவர் வாயிலிருந்து வரப்போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விஜய்க்கு எதிரான வார்த்தைகள் துவங்கி விட்டதுன்னே பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு துளி கூட அந்த உறவு என்பது கிடையாது என்பதுதான். ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே சீமான் அவர்கள் தான் விஜய் அவர்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறாரே தவிர விஜய் எந்த இடத்திலையுமே சீமானை குறித்து எந்த இடத்திலும் பேசுனது கிடையாது. சமீபத்தில் நடந்த பிரஸ் மீட்ல சீமான் அவர்களே தெரிவிச்சிருக்காரு. என்ன தெரிவிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் நாங்கள் தனிச்சு தான் போட்டியிட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 60 வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி சார்பாக அவர்கள் தேர்வு செஞ்சு விட்டார்கள்னு தெளிவாக உடைச்சி விட்டுருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கட்சி கொடியும் நாம் தமிழர் கொடியும் ஏறத்தாழ ஒரே கொடி மாதிரி தான் பார்க்க தோணுது. ஏன்னா கலர்களில் எந்த பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் அதில் இருக்கிற மாதிரி நமக்கு தோணலை. விஜய் அவர்கள் திராவிடத்தையும் ஒரு மூலையில் சுமக்கிறார். அதே நேரத்தில் தலித்துடைய அடையாளங்களை வைத்திருக்கிறார், சிறுபான்மையினருடைய அடையாளங்களை வைத்திருக்கிறார். அந்த கொடியில் நிறைய அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதன் மூலம் பார்க்கும்போது நடிகர் விஜய் எந்த காலத்திலும் திராவிடத்தை ஒதுக்கி விட்டு அரசியல் செய்ய மாட்டார் என்பது இதில் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான செலிபிரிட்டிகள் பங்கேற்க போகிறார்கள் என்பது முக்கியமாக காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்டிருக்கு. சீமான் அவர்கள் தற்போது வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார், 2026 தேர்தல் நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம், யாருடனும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று தெரிவிச்சிருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான். அதே போன்று டிடிவி தினகரன் அவர்களும் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தான். அதே நேரத்தில் சசிகலா அம்மையாரும் அதிமுகவிலிருந்து ஒரு தலைமையில் பொறுப்பிலிருந்து அவர்கள் பிரிந்து வந்தவர் தான் சசிகலா அம்மையார் அவர்களும் அந்த நிலையில் பார்க்கும்போது அதிமுக இந்த இடத்துல 2026 தேர்தலில் களமாடுமா, இல்லை இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து களமாடுவார்களா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. கடகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே தெரிவிச்சிருந்தோம், தமிழக வெற்றி கழகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த மாநாட்டுக்கு பிறகு பெரிய கொள்கை முரண்பாடுகள்லாம் வரும்னு. ஆனால் அது ஆரம்பத்திலே வந்திருக்குன்றதனே பார்க்கலாம். எப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடிகர் விஜய் அவர்கள் கொடியை அறிமுகப்படுத்தினாரோ அப்பயே இந்த முரண்பாடுகள் துவங்கி விட்டதுன்னே பார்க்கலாம். ஏன்னா 2026 தேர்தலில் சீமான் தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்து கூட்டணி அமைத்து களமாட போகிறார். தம்பி சொன்னா நான் கூட்டணியில் இணைய விரும்புறது தான் தயாராக இருக்கலாம். சீமான் அவர்கள் முன்னுக்கு பின்பு முரணாக பேசினதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இனிமேல் அவர் வாயிலிருந்து வரப்போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விஜய்க்கு எதிரான வார்த்தைகள் துவங்கி விட்டதுன்னே பார்க்கலாம். முரண்பாடான கருத்துக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக நாம் தமிழர் தம்பிகள் இனிமேல் ஆரம்பிப்பாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்லிக் கொண்டு வரக்கூடிய ஒரே கருத்து இதுதான், தமிழக வெற்றி கழகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு துளி கூட அந்த உறவு என்பது கிடையாது என்பதுதான். ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே சீமான் அவர்கள் தான் விஜய் அவர்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறாரே தவிர விஜய் எந்த இடத்திலையுமே சீமானை குறித்து எந்த இடத்திலும் பேசுனது கிடையாது. அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 7% வாக்கு பெற்றதற்கு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் விஜய் பார்க்கலாம். தவிர அந்த வாழ்த்து செய்தி தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. அதனால தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் விஜய். இந்த வாழ்த்துக்கள் அடிப்படையில் சீமான் விஜயோட கூட்டணி அமைக்க போறாரு, 2026 தேர்தலில் களமாட போகிறார். நிறைய பிம்பங்கள்லாம் நிறைய சுத்திட்டு இருந்தா அதெல்லாம் இப்போ உடஞ்சிருக்குன்னே பார்க்கலாம். சமீபத்தில் நடந்த பிரஸ் மீட்ல சீமான் அவர்களே தெரிவிச்சிருக்காரு. என்ன தெரிவிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் நாங்கள் தனிச்சு தான் போட்டியிட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 60 வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி சார்பாக அவர்கள் தேர்வு செஞ்சு விட்டார்கள்னு தெளிவாக உடைச்சி விட்டுருக்காரு. இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்னது தான். அதாவது நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு கொள்கை முரண்பாடு ஆரம்பிக்கப்படும் என்பது ஆரம்பத்திலே சொன்னோம். ஏன்னா தமிழக வெற்றி கழக கொடி அணிக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்றைக்கே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வினை ஆரம்பித்து விட்டது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை பிரிப்பதற்காகத்தான்
விஜய் அவர்கள் வந்து இப்போ கட்சியை வந்து நடத்திட்டு வராருன்றதுன்னே பார்க்கலாம். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கட்சி கொடியும் நாம் தமிழர் கொடியும் வந்து ஏறத்தாழ ஒரே கொடி மாதிரி தான் பார்க்க தோணுது. ஏன்னா கலர்களில் எந்த பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் அதில் இருக்கிற மாதிரி நமக்கு தோணலை. அது பலருடைய விமர்சனமாகவும் இந்த கருத்து இருந்து வருகிறது. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் வந்து திராவிடத்தையும் வந்து ஒரு மூலையில் சுமக்கிறார். அதே நேரத்தில் தலித்துடைய அடையாளங்களை வைத்திருக்கிறார், சிறுபான்மையினருடைய அடையாளங்களை வைத்திருக்கிறார். அந்த கொடியில் நிறைய அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இதன் மூலம் பார்க்கும்போது நடிகர் விஜய் எந்த காலத்திலும் திராவிடத்தை வந்து ஒதுக்கி விட்டு அரசியல் செய்ய மாட்டார் என்பது இதில் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா திராவிடத்தை ஒதுக்கி விட்டு இங்கே அரசியல் செஞ்சவங்க யாருமே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஜொலித்ததே கிடையாது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். அந்த வகையில் பார்க்கும்போது சீமான் அவர்கள் பல காலமாக போராடி கொண்டு இருக்கிறார். தமிழ் தேசியம் என்று பல இடத்துல ஜாதிகளை மையப்படுத்தி அவர் வந்து வாக்கு சேகரிக்கிற ஆடியோக்கெல்லாம் வெளியே வந்து அவருடைய கூட்டையும் வெளிப்படுத்தி இருந்தது. அதனால தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்கள் இனி இந்த மண்ணில் வந்து எந்த காலத்திலும் வந்து செல்லுபடி ஆக மாட்டாங்கன்றதை இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் சீமான் வந்து இதற்கு முன்பு தம்பி விஜய் சொன்னால் நாங்கள் மாநாட்டில் போய் கலந்துக்குவோம், தம்பி விஜய் வந்து சொன்னார்னா கூட்டணி அமைக்க தயாரிப்போம், தம்பின்னு நல்லா உருகி கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் விஜய் வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியல சீமான. அதன் காரணமாகவே அவர் வந்து இப்போ வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காருன்னே சொல்லலாம். அதாவது இந்த 21 கேள்விகளை முன்னெடுப்பி இந்த விக்கிரவாண்டி சூப்பர்னன்ட்டு விக்கிரவாண்டி காவல்துறையினர் சார்பாக தமிழக வெற்றி கழக மாநில பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு 23ஆம் தேதி நடக்கும் பட்சத்தில் அந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு எது மாதிரியான பாதுகாப்பு வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்குது, அவர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு எது மாதிரியான மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, அந்த இடத்துல வரக்கூடியவர்களுக்கு எந்த இடத்துல ஆம்புலன்ஸ் நிறுத்துவாங்க, எந்த இடத்துல தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்துவதற்கு அவர்களுக்கு வந்து இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் உணவுகள் வந்து எந்த இடத்துல பரிமாறப்படும், அந்த உணவுகள் எந்த இடத்துல சமைக்கப்படும், இந்த பல கேள்விகள் வந்து ஒரு 21 கேள்விகள் வந்து மாநில தலைவர் புஷியானந்த் அவர்களிடம் வந்து நேரடியாக விக்கிரவாண்டி சூப்பரண்ட் அவர்களே வந்து ஒரு கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதற்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் வந்து பல பதில்களும் கொடுக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் இந்த மாநாட்டில் பொறுத்த வரைக்கும், முதல் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான செலிபிரிட்டிகள் பங்கேற்க போகிறார்கள் என்பது முக்கியமாக வந்து காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் இதில் பங்கேற்க போகிறாங்கன்றதெல்லாம் இதில் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதில் வெளியான தகவல்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல தலைவர்களுக்கு வந்து அழைப்பு நேரடியாக வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக யாருமே எதிர்பார்க்காத தலைவர்களாக அந்த மாநாட்டில் வரக்கூடியதாக ஒரு தகவலாம் வெளியாகிருக்கு. குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த சில முக்கிய தலைவர்கள் கூட அந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடியதாக பல தகவல் வந்திருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது சீமான் வந்து தம்பி விஜய் சொன்ன மாநாட்டில் நானும் போய் கலந்து கொள்வேன் அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு. இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீமானுக்கு அந்த மாநாட்டுக்கு அழைப்பை விடுக்கலைன்ற தகவல் தான் வந்திருக்கு. அதனாலுமே அந்த காரணமாகவே வந்து சீமான் அவர்கள் தற்போது வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார், 2026 தேர்தல் நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம், யாருடனும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று தெரிவிச்சிருக்காரு. யாருடனும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டாலே சீமான் அவர்கள் விஜய் எதிர்க்க தயாராகிவிட்டார் என்றுதான் அர்த்தமாக நம்ம பார்க்கலாம். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கக்கூடிய அந்த அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமான அரசியலை தான் அவர் வந்து எடுக்கிறாரு. குறிப்பாக இந்த 2026 தேர்தலை குறித்து எது மாதிரியான கொள்கைகளை வந்து விஜய் பின்பற்ற போகிறார் என்பது இந்த மாதம் 23ஆம் தேதி தெளிவாக தெரிந்துவிடும். அந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் யார் என்பது இதெல்லாம் வந்து இன்னும் சில நாட்களில் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் இப்போ வந்து ரொம்ப மும்முரமாக இந்த வேலைகளை நடத்தி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான இந்த மாநாட்டை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடாக நடத்தி விட வேண்டும். இது மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று பெரிய அளவில் வந்து ஒரு திட்டம் தீட்டி தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது 2026 தேர்தல் வந்து பெரிய அளவில் அவர்களுக்கு வரவேற்பு கிடைக்குமா என்பதெல்லாம் வந்து அவர்களுடைய கொள்கையை சார்ந்துதான் வந்து அமையும் என்பதில் இதில் வந்து உறுதிதமாக நம்ம புரிஞ்சிக்கலாம். குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து பிரிந்து வந்தவர் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான். அதே போன்று டிடிவி தினகரன் அவர்களும் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தான். அதே நேரத்தில் சசிகலா அம்மையாரும் அதிமுகவிலிருந்து ஒரு தலைமையில் பொறுப்பில் இருந்து அவர்கள் பிரிந்து வந்தவர் தான் சசிகலா அம்மையார் அவர்களும் வந்து. அந்த நிலையில் பார்க்கும்போது அதிமுக இந்த இடத்துல
2026 தேர்தலில் களமாடுமா, இல்லை இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து களமாடுவார்களா என்பதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. தவிர இவர்கள் ஒன்றிணைவார்களா என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியதாகத்தான் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட தயாராகிவிட்டது. கூட்டணி அமைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு யார் உகந்தவர்களோ அவர்களுடன் கூட்டணி அமைத்து அவர்கள் போட்டியிட தயாராகிவிட்டார்கள். இதில் குறிப்பாக பார்க்கணும்னா தேசிய கட்சிகளாக ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தனித்து போட்டிட்டு இருந்தாங்க. இவர்கள் வந்து கூட்டணி அமைச்சது யாரை பற்றி நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி அமைச்சிருந்தாங்க. சரத்குமார் அவர்கள் கட்சியை கலைச்சிட்டு பாஜக வந்து சேர்ந்திருந்தார். பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்த தமிழ்நாட்டில் உருவெடுக்க பகுதியெல்லாம் நிறைய பேசுனதில் அவர்கள் வந்து ஒரு 10% வாக்குகளை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்தாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா இவர்களுடன் கூட்டணி அமைத்து இந்த தலைவர்கள் தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கூட்டணி அமைத்திருந்தார். அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக பிரிந்து வந்து அவர்களுடன் சேர்ந்து சுயேட்சையாக வந்து போட்டிட்டு இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு வங்கி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி. இந்த வாக்கு வங்கியும் பாஜகவுக்கு தான் சேர்ந்ததாக பார்க்கப்படுது. ஏறத்தாழ ஒரு 10% ஓட்டு வந்து இவர்கள் வந்து இந்த வாக்கு பெற்றிருக்காங்கன்றது வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையும் பார்க்கலாம். இதே கூட்டணி வருகின்ற 2026 தேர்தலில் சந்திக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். ஏன்னா இங்கே ஒரு 5 முனை போட்டி கூட நிலவரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ் தரப்புல வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் தலைவர் அவர்கள் பேசும்போதே இந்த கட்சியில மாநில கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் காங்கிரஸ் கட்சி வந்து தனித்து போட்டியிட கூடாது என்ற கேள்விகள்லாம் அவர் வந்து முன்னெடுப்பிருந்தாரு. அந்த வகையில் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியும் வந்து தனித்து போட்டியிடுமா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடுமா என்பது நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் அப்படி பார்க்கும்போது ஏறதாழ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 முனை 5 முனை போட்டி வந்து நிலவரத்துக்கு இங்கே வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 8% வாக்கு கிட்ட நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பெற்றிருக்காரு. இவர்கள் ஒரு 10% வாக்குகள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்காங்க. பாஜக ஒரு வியூகம் அமைத்து ஒரு கூட்டணி அமைத்து ஒரு 10% வாக்குகள் பெற்றிருக்காங்க. ஏறத்தாழ கிட்டத்தட்ட இதில் வந்து மிச்சம் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு 25% 30% வாக்குகள் தான் இருக்கு. ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ற வாக்கு வங்கி அவர்களுக்கு அப்படியே இருக்கிறது. அது ஒரு 55% 50% வாக்குகள் இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதமும் அவர்களுக்கு அப்படியே இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல குறிப்பாக இவர்கள் போட்டியில் பிரிக்கக்கூடிய வாக்குகளாக ஒரு 30 முதல் 35% வாக்குகள் தான் அதிகபட்சமாக இருக்கிறது. அந்த வாக்குகள் தான் யார் இடத்துல போகும், யார் இடத்துல சேரும் என்பது பார்க்கலாம். இவர் விஜய் அவர்கள் ஒரு நட்சத்திர வேட்பாளராக இருக்கிறார் என்பதால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல தொண்டர்களுடைய வாரிசுகளும் விஜய்க்கு வந்து வாக்கு செலுத்துவதற்கு அதிகமான வாக்கு இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியாது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அதிமுகவும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, பாஜகவும் சரி, இந்த தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து அந்த திரை கவர்ச்சி என்பது அதிகமாக இருக்கிறது. அவருக்கு அந்த திரை கவர்ச்சியின் சார்பாகவே நடிகர் விஜய் அவர்களை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் அவருக்கு வாக்காக மாறுவதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த 4 முனை போட்டியாக இருந்தாலும் 5 முனை போட்டியாக இருந்தாலும் இதில் வந்து 2வது இடமோ 3வது இடத்துல கூட வந்து விஜய் வரலாம், முதல் இடத்துல கூட விஜய் வரலாம். அந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய அந்த கொள்கைகள் தான் அவர்களை கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள் பலர் வந்து விஜயுடன் இணைந்து பயணிக்கிறதால தகவல்கள்லாம் வெளியாகி கொண்டிருக்கு. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. குறிப்பாக வந்து விஜய் அவர்களுடைய இந்த முதல் மாநாட்டுக்கு பிறகு அவருடைய கொள்கை வெளிப்பாடுகளுக்கு பிறகு விஜய் அவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களும் விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களும் தெளிவாகவே தெரிந்து விடுவார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ நாள் பேசி கொண்டிருந்தோம். நாம் தமிழர் கட்சி வந்து விஜயோட கூட்டணி அமைத்து போட்டியிட போகிறாங்க. 2026 தேர்தல் பயங்கரமான களமாட போகிறாங்க. நிறைய பேர் வந்து சீமானுக்கு ஆதரவாக அவர்கள் தூண்டி விட்டு நிறைய பேசி கொண்டிருந்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ரொம்ப இறங்கி போயிருக்காரு சீமானே பார்க்கலாம். கிட்டத்தட்ட அவர் இறங்கி பார்த்துட்டாரு, முடியல. இப்போ தனித்து போட்டியிடறதுக்கு அவர் தயாராகி விட்டார் என்பதை பார்க்கலாம். சீமானுடன் விஜய் எந்த காலத்திலும் கூட்டணி அமைக்க மாட்டார் என்பது நம்ம முன்பே ஒரு காணொலி போட்டிருக்கோம். அந்த காணொலி பாருங்க, உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக புரியும். நன்றி, வணக்கம்.